நீங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி வேலூர்ல பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு திமுக அரசு எப்படியெல்லாம் தலைவர் அவர்கள் மக்களிடம் சந்திப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக விஞ்ஞானபூர்வமா யோசிச்சு ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, நாங்க அனுமதி கடிதம் கொடுத்த பிறகு சிஎம் ப்ரோக்ராம் வேலூர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காரணம் காட்டி வேலூர்ல நாங்க பிளான் பண்ண ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை திமுக ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இது ஜனநாயகத்திற்கு முற்றிலும் எதிரானது. ஒரு அரசியல் கட்சியாக ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் மக்களை சேலம் பிப்ரவரி 13ஆம் தேதி தலைவர் அவர்கள் சில திட்டமிடல் இருக்கிறது. அதற்கான பர்மிஷன் லெட்டரும் கொடுத்துட்டோம் போலீஸ்ல. பார்க்கலாம் என்ன திமுக என்ன சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க கொடுத்த பிறகு இந்த தேதி அமித்ஷா அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் பிப்ரவரி 14ஆம் தேதி அங்க வருகிறார் என்ற செய்தி வருகிறது. இது எப்படின்னு எனக்கு தெரியல. கள்ள உறவோ மறைமுக கூட்டணியோ என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனா இந்த சந்தேகம் மக்கள் மனதில் இருக்கு.